நான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம ராகுல் டிக்கி அப்படின்னு ஒரு நம்ம அண்ணன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்களா. அந்த அண்ணன் தவறிட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அண்ணனோட சேனலை வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து எடுத்து நடத்துகிறாங்களாம். அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஆனால் என்னென்னா, அந்த பாசிட்டிவ்னு இருக்கும்போது நெகட்டிவ்ங்கிறது இருக்கிற மாதிரி அந்த அக்காவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏம்மா, ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காங்க, அந்த கவலை கூட இல்லாமல் என்னம்மா நீ சேனலை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அவங்க கேட்டவங்களுக்காக தான் நான் அந்த ஒரு பதிவு கொடுக்குறேன். ஏங்க, ஹஸ்பண்ட் இறந்தா என்னங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து வீட்டில் யார் இறந்துருக்காங்களோ அவங்க பையனுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ அந்த ஜாபை கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அவங்கக்கிட்ட போயிட்டு என்னம்மா அவங்க ஃபேமிலியில் இப்படி இறந்துருக்காங்க, கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்களுடைய ஜாபை வாங்கியிருக்கே அப்படின்னு யாராவது கேட்குறோமா? கேட்க மாட்டோம். ஏங்க அவங்கள மட்டும் ஏங்க கேட்கீங்க? அவங்களே ஏதோ முடிஞ்ச அளவு அந்த அண்ணன் வந்து மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வீடியோ மூலயமா. அதே மாதிரி இப்போ அந்த அக்காவும் அவங்களால முடிஞ்ச அளவு அந்த மக்களுக்காக தான் அவங்க வந்து சந்தோஷம் கொடுக்குறாங்க அந்த வீடியோ மூலயமா. சரிங்களா? அவங்கள தயவு செஞ்சு பேசாதீங்க. அவங்க நல்ல விஷயங்களை தாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்கள நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க? அவங்க ஹஸ்பண்ட் இறந்து தன்னால் முடியும்னு சொல்லி முன்கூட்டி வந்திருக்காங்க பாருங்கள், அதுக்கு அவங்களுக்கு சல்யூட் தாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு கூட ஆதரவு கொடுங்க. ஓகேங்க, பாய்ங்க. பாய்ங்க. ம் ம்